உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். மிக முக்கியமான ஒரு விடயம், குறிப்பாக சொல்ல போனால் சுரேஷ் சாலே என்ன இடம்பெறுகிறது என்று முக்கியமான நாளில் சுரேஷ் சாலே எப்படி இருக்கிறார், எவ்வாறான சூழ்நிலைகள் இருக்கிறது என்கின்ற கேள்விகள் எல்லாம் உங்கள் அனைவரிடம் இருப்பதை நாம் உணர்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் சுரேஷ் சாலேவை வெளியில் இருந்து யாரோ பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தவறான வழிநடத்தலுக்குள் சுரேஷ் சாலே சென்று கொண்டிருக்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய உண்மைகளையும் விசாரணையின் நலன் கருதி, நாட்டின் நலன் கருதியும் அவர் சில விடயங்களை வெளிப்படைத்தன்மையோடு கூற வேண்டும் என்கின்ற கருத்தை நாம் இந்த தளத்திலே தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறோம். சுரேஷ் சாலேவை பொறுத்தவரையில் அவருடைய கோரிக்கைகள் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இப்போது வாயால் சாப்பிடுவதற்கு ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக முன்னாள் புலனாய்வு சேவையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் சாலே மீண்டும் நீண்ட நாட்களின் பின்னர் வாய்களை திறந்திருக்கிறார். சாப்பிட தீர்மானித்திருக்கின்றார். சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் கைது செய்யப்பட்ட இவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து, உண்ணாவிரதம் என்பது நீண்ட நாட்கள், அந்த உண்ணாவிரதங்கள் மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியிருந்தது. அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளருடைய போராட்டம் என்பது, அரச புலனாய்வுத்துறையின் பணிப்பாளரின் போராட்டம் என்பது விசித்திரமானது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், சிறைகளுக்குள் அநீதி இடம்பெறுகிறது. கடந்த காலங்களில் அவர் எவ்வாறான விடயங்களை மற்றவருக்கு செய்தாரோ அவை அனைத்தையும் வேண்டாம் என்கின்ற சூழ்நிலை மாறியிருந்த சூழ்நிலையில் தான் இன்று இந்த விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சாலேவை பொறுத்தவரையில் விசாரணை அதிகாரிகளை யார் தீர்மானிக்கிறது என்றால் அது அந்த அரச இயந்திரம் தான் தீர்மானிக்க முடியும். விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அப்படி என்றால் தமிழறிஞர்கள் பலருடைய வாழ்க்கையிலே மிகவும் மோசமான விசாரணைகளையும் மிக மோசமாக நடத்திய பலர் கோரிக்கைகள் முன்வைத்த போதும் கூட எந்த ஒரு மாற்றத்தையும் கோட்டாபய ராஜபக்சவோ அல்லது இந்த சுரேஷ் சாலே செய்யவில்லை. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேவுக்கு எதிராக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரிடமிருந்து நீக்க முடியாது என்று நீதிமன்றம், அதாவது ஷானி அபேசேகரவை நீக்க முடியாது என்று மிக திட்ட தெளிவாக நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே 1ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட்டது போது விசாரணை மேற்கொண்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். குறித்த விசாரணை குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளர் ஷானி அபேசேகரவிடமிருந்து நீக்குவதற்கான சட்ட அடிப்படை இல்லை என்றும் விசாரணை தொடரும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் போது 23 பக்கங்கள் அடங்கிய உத்தரவை பிறப்பித்த கோட்டை நீதவான் பசன் அமரசேன சுரேஷ் சாலே எழுதுவதற்கான எழுது கருவிகள் மற்றும் ஆவணங்களை வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் நிராகரித்திருக்கிறார். அவருக்கு கதைக்க முடியாது, எழுதுவதற்கு பென் அல்லது காகிதங்கள் வேணும் என்று கேட்டிருந்தார். மேலும் வாக்குமூலத்துக்காக சுரேஷ் சாலே முன்வைத்த கோரிக்கையை நீதவான் முழுமையாக நிராகரித்திருக்கிறார். எந்த ஒரு இடத்திலும் எழுத்து மூலமான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறுகிறார். சுரேஷ் சாலே தனது தொலைபேசி மற்றும் மடிக்கணினியின் இரகசிய கடவுச் சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்குமாறும் ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நாம் இந்த தளத்திலே தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். அவரிடம் இருக்கக்கூடிய மடிகணனியின் உத்தியோகப்பற்ற ரகசிய மடிகணனியையும் கையடக்க தொலைபேசியையும் அவர் கடவுச் சொற்களை வழங்க வேண்டும் என்பதை இன்று மதிப்புக்குரிய நீதிமன்றம் மிகவும் நேர்த்தியான வகையிலே ஒரு உத்தரவாக மாற்றி இருக்கின்றது. நீதிமன்ற உத்தரவுகளை அவமதித்தால் அல்லது இனி வருகின்ற நாட்களில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு எதிராக உள்ளும் வெளியிலும் பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்புகளாக மாறும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே பலர் நீதிமன்ற அவமதிப்பு விவகாரங்களுக்குள் சிக்கி இருக்கின்றார்கள். இந்த கடவுச் சொற்கள் திறக்கப்பட போகின்ற போதுதான் அடுத்தடுத்து இருக்க போகின்ற ஆட்டமிழப்புகள், ஆபத்தான ஆட்டமிழப்புகள் இருக்க போகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே உணவு தவிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கொழும்பு வைத்தியசாலையின் விசேட வைத்திய கண்காணிப்பின் கீழ் இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இருதய சிக்கல் என்று கூறப்பட்டது, நெஞ்சு பகுதியில் சிக்கல் என்று கூறப்பட்டது. தனது சட்டத்தரணிகளின் ஆலோசனையின் பேரில் இன்று முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தார். அவர் கைவிட்டாலும் சரி, கைவிடாட்டிலும் சரி, நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை அவர் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். நீதிமன்றம் அதாவது உதயகம்மன் பிள்ளை தரப்பு என்ன கூறியது? நீதிமன்றம் கூறினால் அவர் கடவுச் சொற்களை கொடுக்க தயார் என்று. அந்த கடவுச் சொற்களை விரைவாக எடுத்து விடுங்கள், எடுத்துவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கள். இந்த இடத்தில் தான் ஒரு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்த ஒரு தலையீடும் இல்லை, அவை சுயாதீனமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. கடந்த காலங்களில் என்றால் இந்த விசாரணைகளுக்குள்
பலருடைய தலையீடுகள் இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போது முழுமையாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கிறது. அப்படி என்றால் இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்கின்ற கேள்வி உங்களிடம் இருப்பது நமக்கு புரிகிறது. இனி வரப்போகின்ற நாட்கள் ஒரு ஆபத்தான நாட்களாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் மடிகணனி திறக்கப்பட இருக்கிறது. மடிகணனியில் இருக்கக்கூடிய பல தகவல்கள் கொத்து கொத்தாக எடுக்கப்பட இருக்கிறது. மடிகணனியை இவர்கள் யாரிடம் இருக்கிறது? இவர்களின் மடிகணனி சுரேஷ் சாலைவிடம் இருந்துதான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கேட்கிறார்களா? அப்படி என்றால் அவர்கள் மடிகணனியை ஏதாவது செய்து விடுவார்களே என்கின்ற உங்களுடைய ஆதங்கம் புரியுது. மடிகணனி, கைத்தொலைபேசி, சுரேஷ் சாலைவின் பல்வேறுபட்ட ரகசிய தகவல்கள் அடங்கிய விடயங்கள் அல்லது கோப்புகள் அல்லது பல பொருட்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் அதில் சிக்கல் இருக்கிறது என்னென்றால் திறப்பதில் தான் சிக்கல் இருக்கிறது. இன்றைய தினம் அவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார் மற்றும் உணவு உட்கொள்ள முடிவெடுத்திருக்கிறார் என்றாலே அடுத்த கட்டமாக மடிகணனி திறக்கப்பட போகிறது. அவர் தன்னை வருத்தி கொண்டு அல்லது தான் இவ்வாறான செயற்பாடுகளை செய்தால் அதற்கு நீதிமன்றம் கட்டுப்படும் அல்லது கிட்டத்தட்ட சொல்ல போனால் மதிப்புக்குரிய நீதிமன்றத்தை சுரேஷ் சாலே மிரட்டிய தொனியில் தான் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தார். ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் சுயாதீன தன்மையோடு இயங்குகிறது. இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் அவலமான ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றம் தான் தீர்ப்புக்காக காத்திருக்கின்றது. அந்த நீதிமன்றத்தின் மீது அவதூறுகளை பரப்புவது அல்லது மிரட்டுவது அல்லது பல்வேறுபட்ட சூழ்நிலை பிளாக்மெயில் பண்ணுவது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை நீதிமன்றம் மிக கவனமாக கையாண்டிருக்கிறது. நீதிமன்ற மிரட்டல்களை கைவிட்டார் சுரேஷ் சாலை என்றுதான் கூற வேண்டும். அவர் உண்ணாவிரதம் இருந்தது. விசாரணை அதிகாரிகளை நீதிமன்றம் தன்னுடைய போராட்டம் தீவிரமடைந்தால் எப்படி பல்வேறு கடந்த காலங்களிலேயே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எந்த ஒரு இளைஞனுக்கும் காட்டாத தயவு தாட்சணியத்தை எப்படி சுரேஷ் அளவுக்கு காட்டுவது? பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் 3வது குற்றவாளியாக சந்தேகத்தின் பேரில் பெயரிடப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்றமே 3வதாக ஒருவரை பெயரிட்டிருக்கிறது என்றால் அதில் நீதிமன்றத்திலே பல விடயங்கள் கூறப்படாமல் நீதிமன்றம் எதிர்கால விசாரணை நலன் கருதி வைத்திருக்கிறது. எனவே நீதிமன்றத்தை மிரட்டுகின்ற வகையில் சுரேஷ் சாலை அல்ல, இதன் பின்னணியில் ஒரு பெரிய நீளமான பட்டியலே இருக்கிறது. அந்த பட்டியல் வெகு விரைவில் வெளிவரும். அந்த பட்டியல் வெளிவருகின்ற போது அனைவரும் சிறைக்கு செல்லுவார்கள். வெகு விரைவில் 2 வாரங்களுக்குள் அல்லது 1 வாரங்களுக்குள் பல கைதுகள் அதிரடியாக இடம்பெறப் போகிறது. அதில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படலாம் என்று நம்பகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது 2வது ஒரு ஜனாதிபதியும் கைது செய்யப்படலாம். 2 முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கைது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதனோடு பல இராணுவ புலனாய்வு அதிகாரிகள், இராணுவ புலனாய்வின் உள்ளக புலனாய்வு அதிகாரிகள் பலரும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த மடிகணனியிலே ஊதியம் பெற்ற அல்லது இராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து பராமில் துணை ஆயுத குழுக்கள், வடமாகாணத்தில் 2 துணை ஆயுத குழுக்களுக்கும் கிழக்கு மாகாணத்தில் 3-4 துணை ஆயுத குழுக்களுக்கும் மாத ஊதியம் சென்றிருக்கின்றது. அதில் முஸ்லிம் துணை ஆயுத குழுக்களும் இயங்கி இருக்கின்றன கிழக்கு மாகாணத்தில். இவற்றுக்கான ஊதியத்துக்கான பணம் யாரிடமிருந்து பெறப்பட்டது? இந்த பணத்தை வழங்கியது யார்? இவை வரவில் வராத கணக்காகவே இப்போது அந்த விசாரணைகளில் தெரிகிறது. பல மில்லியன் கணக்கான பணங்கள் வெளிச்சென்றிருக்கின்றன. அவை எங்கிருந்து வந்தன? இலங்கையின் அவை வரவுக்கான எந்த ஒரு முகாந்தரங்களும் இல்லை என்றுதான் விசாரணை அதிகாரிகள் கூறுகிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட சிக்கல்கள் விடை கிடைக்கப் போகின்றன என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது பல கொலைகளுக்கான திட்டங்கள் எவ்வாறு திட்டப்பட்டது? வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வடமாகாணத்தில் பல கொலைகளுக்கு ஆயுத குழு ஒன்றும், கிழக்கு மாகாணத்தில் பல கொலைகளுக்கு 2 ஆயுத குழுக்களும், இதனை தாண்டி தமிழ் முஸ்லிம் ஆயுத குழுக்களும் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டது. எப்படி அந்த ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அவர்களுக்கான ஊதியங்கள் வங்கியூடாக வழங்கப்படவில்லை. அவர்களுக்கான ஊதியங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை அலுவலகங்களூடாக நேரடியாக கைகளில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த கைகளில் வழங்குவதற்கு பொறுப்பாக இருந்த முகவர்கள் தான் இந்த பேர் விவரங்களை வழங்கியிருக்கிறார்கள். இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு ஊதியம் வழங்கப்பட்டது, திருகோணமலை மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது என்கின்ற தரவுகளை திரட்டிய போதுதான் அந்த நீண்ட பட்டியல் சிக்கி இருக்கிறது. எனவே மிகவும் ஒரு ஆபத்தான விசாரணை இப்போது ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. மடிகணனி திறக்கப்படும் போது இன்னும் பல தரவுகள் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் அப்படியே நீங்கள் கேட்பது புரிகிறது. கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான உத்தரவை நீதிமன்றம் வழங்காதா
அவரை கைது செய்வதை தடுப்பதற்கான உத்தரவையா வழங்கும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அவை இன்றும் நீதிமன்றத்திலே இன்னமும் இருக்கிறது. ஆனால் அதுக்கு நீதிமன்றம் என்ன அறிவுறுத்தல்களை வழங்கப் போகிறது என்று தெரியாது. ஆனால் சட்டமாதிப திணைக்களம் சில அறிவுறுத்தல்களை வழங்கினால் அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலையும் இருக்கிறது. ஒருவரை கைது செய்வதற்கான முன் அனுமதியை பெறுகின்ற போது, கைது செய்ய வேண்டாம் என்று முன் அனுமதி பெறுகின்ற போது, அவரை கைது செய்ய வேண்டுமாக இருந்தால் சட்டமாதிப திணைக்களம் முறையான காரணத்தை நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தி அந்த கைதை நடத்தி செல்லல். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கைதை நீதிமன்றம் ஒருபோதும் பிழையான கைதுகளை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இலங்கையில் நடந்த சரித்திரம் இல்லை. அந்த சூழ்நிலை தான் இதிலும் இருக்கிறது. எனவே பொறுத்திருக்க வேண்டிய கால அவகாசம் சுருங்கிவிட்டது அல்லது நெருங்கிவிட்டது. வெகு விரைவாக கைதுகளினுடைய தாற்பயம் அலரப்போகிறது. மடிகணனியும் கைத்தொலைபேசியும் விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. சுரேஷ் செலவின் மறு உருவம், மறு அவதாரம், அதாவது தசாவதாரம் போன்று சுரேஷ் செலவின் வேறு ஒரு அவதாரம் வரப்போகின்றது. சுரேஷ் செலை கிட்டத்தட்ட ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து விட்டார். சில விடயங்களை அவர் கூறித்தான் ஆகும். அவரால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது. அவரை வருத்தினார், அவருடைய மனைவி போராடினார், அவருடைய தாய் வந்தார், மகன் வந்தார், மகள் வந்தார், எல்லோரும் வந்து அவரை குழப்பினார்கள். போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி செய்தார்கள். எல்லாம் பலனற்று போய்விட்டது. சுரேஷ் செலவின் மடிகணனியும் கைத்தொலைபேசியும் திறக்கப்பட போகிறது. நீதிமன்ற உத்தரவு மிக தெளிவாக இருக்கிறது. அதற்கான கடவுச்சொற்களை கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். ஒரு வேளை சுரேஷ் செலை இன்னும் ஒரு நாடகம் ஆடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனக்கு மறந்து விட்டேன், பிழையான கடவுச்சொற்களை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தான் நீண்ட நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தேன், நீண்ட நாட்களாக எனக்கு மனநிலை குழப்பமாக இருப்பதனால் என்னால் கடவுச்சொற்களை கண்டறிய முடியாமல் இருக்கின்றது என்கின்ற இன்னும் ஒரு விடயத்தையும் சுரேஷ் செலை கூறி இந்த மடிகணனியை திறப்பதில் அவர் இன்னும் ஒரு கட்டத்தை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த மடிகணனியின் கடவுச்சொற்களை சுரேஷ் செலை வழங்குவதில் வழங்கினால்தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவை வழங்கும் வரைக்கும் அவற்றை உண்மையாக நம்ப முடியாமல் இருக்கிறது. மதிப்புக்குரிய நீதிமன்றமும் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை இவர் நடைமுறைப்படுத்துவாரா அல்லது அதனையும் இவர் ஏமாற்றுவாரா என்பதை இனி வருகின்ற நாட்களில் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒருவாறாக இனி வரப்போகின்ற நாட்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரிகள் பலர் தூக்கத்தை இழக்கப் போகின்றார்கள். கைதுகள் நெருங்க போகிறது. வகை தொகையற்ற கைதுகள் இடம்பெற போகிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே குறிப்பாக சில மத ரீதியான வன்முறைகள் அல்லது சமூகங்கள் ரீதியான வன்முறைகளை தூண்டுவதற்கான முயற்சிகளில் ஒரு சிலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம். அவ்வாறான ஒரு சம்பவம் அறியப்படுமாக இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கு அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் தெரியப்படுத்துவது சமூகத்தை மட்டுமல்ல, நாட்டில் இடம்பெறுகின்ற விசாரணையை முழுமையாக நிறைவு அடைய செய்வதற்கு தகுந்த ஆதாரமாக இருக்கும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பல மாவட்டங்களின் பல இடங்களிலே ரகசிய போலீசார், குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர், சிவில் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவாக இன்னும் பல எதிர்பாராத மாற்றங்கள் இலங்கையில் எதிர்பார்க்கப்படும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.